நல்லா தூங்கணும். எனக்கு இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா, ஜென்மத்துல சனி வக்ரமாக போறார், குடும்பம் பார்க்க தனஸ்தானத்துல சனி இருக்கார், ஜென்மத்துல ராகு இருக்கார், நான் வெளிநாடு போகட்டுமா, கம்முன்னு கிளம்புங்க போலாம், நல்லதே நடக்கும், நல்ல வாழ்க்கை வரும், நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. ஒன்னே ஒண்ணுதான் பிரிவு. குடும்பத்துல இருந்து நான் பிரிவா இருக்கேன்னு சொல்லுவீங்களே ஒழிய பணமும் பட்டமும் பதவியும் வந்து சேரும். சூரிய வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. சென்னைக்கு பக்கத்திலேயே அந்த ஊருக்கு பேரே ஞாயிறுன்னு பேர். ஞாயிறுனா சூரியன், சூரியன்னா ஞாயிறு. அந்த கிராமத்துக்கு பேரே ஞாயிறுன்னு பேர். அங்கே சூரிய பகவான் தாமரை மலர் மேல இருக்கக்கூடிய லிங்கம். நீங்க போயிட்டு ஞாயிற்றுக்கிழமையில கோதுமை பண்டம் செஞ்சு சுவாமிக்கு நிவேதம் பண்ணி எல்லாருக்கும் தானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூரியனாலையும் சனீஸ்வரனாலையும் ஏற்படக்கூடிய சிரமங்கள் போகும். கும்பராசி என்பர்கள், இந்த கும்பராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கு அப்புறம் என்ன விஷயம் பண்ண? ரொம்ப நிதானம் வேணும், பயணத்துல கவனம் வேணும், உடல்ல ஆரோக்கியத்துல அக்கறை வேணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், காரம் ரொம்ப எடுத்துக்க கூடாது. அதுக்குன்னு நான் உடம்பு ரொம்ப குண்டாயிடுச்சு பட்னி போடுறேன் அப்படின்னு பட்னி இருக்கக்கூடாது. வயிறுல கேஸ் சேரக்கூடாது. நல்லா தூங்கணும். எனக்கு இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா, ஜென்மத்துல சனி வக்ரமாக போறார், குடும்பம் பார்க்க தனஸ்தானத்துல சனி இருக்கார், ஜென்மத்துல ராகு இருக்கார், நான் வெளிநாடு போகட்டுமா, கம்முன்னு கிளம்புங்க போலாம், ரொம்ப நிம்மதி, நல்லதே நடக்கும், நல்ல வாழ்க்கை வரும், நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. ஒன்னே ஒண்ணுதான் பிரிவு. குடும்பத்துல இருந்து நான் பிரிவா இருக்கேன்னு சொல்லுவீங்களே ஒழிய பணமும் பட்டமும் பதவியும் வந்து சேரும். மேற்கொண்டும் படிக்கலாம், மேற்கொண்டும் வேலைக்கு போகலாம், இப்படி டூயல் ரோல் பண்ணலாம். சூப்பர். நீங்க முன்னாடியே பேசும்போதே ஒரு அழகான விஷயம் சொன்னீங்க, சில நேரங்கள்ல பிரிவும் அழகானதுதான் அப்படின்னு. சோ இது கும்பராசி என்பர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க. நீங்க அங்க இருந்து இங்க பொறுத்து இருந்தது கரெக்ட். ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம வெளிநாடு போகும்போது அந்த பணத்தினால கடன் தீரும், கடன் தீரும் போது பிக்கல் பிடுங்கல் குடும்பத்துல போயிடும். கண்டிப்பா அந்த வீட்டம்மா சந்தோஷமா இருப்பா, அந்த அம்மா நம்மளை போட்டு பிடுங்காது, அப்போ வீட்டுல நிம்மதி வரும். சரி, ஓகே. வீட்டம்மா இருந்தாதான். இப்ப வீட்டம்மா வருவாங்களா வரமாட்டாங்களா, திருமணம் நடக்குமா? அவங்களுக்கு நிச்சயமா பணம் வருதுங்களே, அதனால ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் பண்ணிக்குவார். கல்யாணம் பண்ணும்போது பானை பிடித்தவள் பாக்கியசாலி, நல்ல வசதி உள்ள நல்ல அதிர்ஷ்டமான ஒரு பெண் வந்தான்னு வச்சுங்க, அப்ப என்ன ஆகும், வாழ்க்கை நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். பொன் பொருள் வீடு மனை வாங்குறதுக்கான யோகத்தை சனி பகவான் கொடுப்பாரா? நிச்சயமா கடன் ஏற்பட்டாவது கொடுப்பார், கடன் ஏற்பட்டாவது இதெல்லாம் வாங்கி கல்யாணம் பண்ணுவார். மனைவி மக்களுக்கு நிறைய நகை வாங்கி போடுவார், பட்டுப்புடவை சேர்ப்பார், நிறைய அதெல்லாம் உண்டு. பொன் பொருள்லாம் சேர்க்க போறாங்க. ஓகே சார், சூப்பர். சோ கும்பராசி என்பர்கள் ஏற்கனவே 7.5 சனியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சனி பகவான் வக்ரமாக போறாரு. சோ இந்த டைம்ல பண்ணக்கூடாத விஷயம் என்ன சார் சொல்லுவீங்க? ரொம்ப அதிக செலவு பண்ணிட்டு 135 நாள்ல கடனை அதிகமா வச்சுக்கிட்டாங்கன்னா, ரொம்ப கடனை எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு நீங்க அதுக்காக ஓடணுமே, ஓடு 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 ஓடுன்னு ஓடணுமே. அதனால அளவான கடன், அதிகமான சந்தோஷம், அப்படி வச்சுங்க. சூப்பர் சார், சூப்பர். சும்மா எனக்கு பேங்க்ல லோன் கொடுக்குறாங்க நான் பாட்டுக்கு வாங்கிட்டு அளவா வச்சு, கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்கன்னா அதை போய் வாங்கக்கூடாது, பர்சனல் லோன் கொடுக்குறாங்கன்னா இதை வாங்கக்கூடாது, கிடைக்கிறதப்பெல்லாம் வாங்கி வச்சுக்க கூடாது. சூப்பர் சார், சூப்பர். ஸோ கும்பராசி என்பர்கள் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கு? சூரிய வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. சென்னைக்கு பக்கத்திலேயே அந்த ஊருக்கு பேரே ஞாயிறுன்னு பேரு. ஞாயிறுனா சூரியன், சூரியன்னா ஞாயிறு. அந்த கிராமத்துக்கு பேரே ஞாயிறுன்னு பேரு. அங்கே சூரிய பகவான் தாமரை மலர் மேல இருக்கக்கூடிய லிங்கம், அற்புதமான லிங்கம், தாமரை மீது லிங்கம். நீங்க போயிட்டு ஞாயிற்றுக்கிழமையில கோதுமை பண்டம் செஞ்சு சுவாமிக்கு நிவேதம் பண்ணி எல்லாருக்கும் தானம் பண்ணீங்கன்னா, நாக மலர்கள் அங்கேயே இருக்கு, அதை வச்சு அர்ச்சனை பண்ணீங்கனாலே உங்களுக்கு சூரியனாலையும் சனீஸ்வரனாலையும் ஏற்படக்கூடிய சிரமங்கள் போகும், உடல் ஆரோக்கியம் வரும், பணப்பிரச்சனை தீரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம். சனி பகவான் எப்போ வக்ரம் ஆகுறாரு, அதனால மக்களுக்கு நன்மை நடக்குமா இல்ல பிரச்சனையை கொடுப்பாரா? சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை தானே, அதுல எங்க இருந்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவாரா என்ன? நிறைய அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். முதல்ல அனுபவம், அப்புறம் சந்தோஷம். முதல்ல ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் போஸ்டிங்கு. இதுதான் சனீஸ்வரர். சனி வக்கரம் வேற, சனி பெயர்ச்சி வேற. இப்ப நம்ம இது வரைக்கும் சனி பெயர்ச்சி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா சனி வக்கரன் அப்படிங்கிறது மீனத்துல இருந்து கும்பத்தை பின்னோக்கி பார்க்க போறார்.
ஓகே. அவர் வர்றது கூட கிடையாது. அவருடைய நிழல் வந்து கும்பம் வரைக்கும் வரும். இது எத்தனை நாள் அப்படின்னா 135 நாள் சுமார். ம். இது நாள்ல பார்க்கும்போது 27/7 ஜூலை மாதம், இந்த மாதம் 2026 விடியற் காலையில 1:14க்கு வந்து சனீஸ்வரர் வக்ரம் ஆகுறார். ஓகே. இது விடுறது எப்பங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 11/12/2026 காலையில 5 மணிக்கு. இது நடுவுல உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. ஓகே. குரு வேற அதிசாரமா போறாரு இந்த ஆண்டு. நான் இந்த ஆண்டு பிறந்ததுல இருந்தே புத்தாண்டு பலன்ல கூட நான் நிறைய சொல்லியிருக்கேன். ம். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் இதெல்லாம் பிரச்சனை வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனியும் செவ்வாயும் பார்வை பெறும் காலம், சனியும் செவ்வாயும் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கக்கூடாதோ அவங்கள பார்க்குற பார்வையினால இந்த உலகம் முழுவதுமே பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள், போர் பதட்டம், மதக்கலவரம், இனக்கலவரம், இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது 2031 ரிஷபத்துக்கு வந்து சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்வி சனி வக்கரம்னா என்ன சார்? முதல்ல சனி வக்கரம்னா சொல்லுங்க. அது என்ன அப்படின்னா, சனீஸ்வரர் தானா வக்கரமாகிறது கிடையாது. ஓகே. சனீஸ்வரருக்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரைக்கும் செவ்வாய் போகும் பயண காலம். ஓகே. இவர் இந்த பக்கம் 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல வரும்போது இவர் திரும்பிக்குவார். ம். இதுதான் சனி வக்கரம். சனீஸ்வரர் அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப உஷ்ணமான கிரகம். கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு எளிமையா நான் புரியுறபடி சொல்றேனே. இப்போ நெருப்பு கிட்ட பனி எடுத்துட்டு போய் வச்சா, ஐஸ் கட்டி வச்சா என்ன ஆகும்? மெல்ட் ஆயிடும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. இதுதான் வக்கரம். ஓகே. இப்ப ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. அந்த வெப்பத்துக்கு அந்த குளிர்ச்சி கிட்ட வரும்போது வக்கரம் ஆகுது. அது தூரம் போயிட்டா மறுபடியும் இது குளிர்ச்சி ஆகிடுது. ஓகே. தன்னுடைய இயல்பான நிலைக்கு சனீஸ்வரர் வந்து விடுறார். இதெல்லாம் கரெக்ட். ஆனா இது மக்களுக்கு எப்படி இருக்கும் ம். அப்படின்னா, எப்பவுமே வக்கரம் பெற்ற கிரகங்கள், இந்த வக்கரம் பெற்ற நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ரொம்ப பலம் பெற்ற குழந்தைகளா இருக்கும். சூப்பர். அதே நேரத்துல கும்பத்துல தன்னுடைய வீட்டுல அவர் வந்து பார்க்கிறார். ஆ. அப்ப எப்படி இருக்கும்? பலம் பெற்ற குழந்தையா இருக்கும். குடும்பமாக்க தனஸ்தானமான 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். இங்கே கும்பத்திலேயே ராகு கேது இருக்கார். அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும் பொழுது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பிள்ளைகள்லாம் பிறப்பாங்க. ஆனா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில இடமாற்றம் நிச்சயமாக வரும். அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போவாங்க. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்க்குற விசா, இந்த போர் பதட்டம்லாம் நின்றுடுமா சார் அப்படின்னா, நிற்கிற மாதிரி இருக்கும், நிற்காது.